மாநிலங்கள் சேர்ந்து செய்கிற கூட்டாட்சியான மத்திய அரசில் மாநிலங்களுக்கு இடையான அதிகார பகிர்வு அதில் நடக்கிற அநீதியை இப்போ பார்ப்போம். 1951 சென்சஸ் படி உத்தரப்பிரதேசத்துடைய ஜனத்தொகை 60 மில்லியன். அதுவே 2025 இப்போ 240 மில்லியன், கிட்டத்தட்ட 4 மடங்கு ஏறி இருக்குது. பீகார் 1951 40 மில்லியன், அதுவே இன்னைய அளவில் 127 மில்லியன், அதாவது 3 மடங்கு ஏறி இருக்குது. அதே தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1950 31 மில்லியன், அதுவே இன்றைக்கி 2025 77 மில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு ஏறி இருக்குது. அதே போல் கேரளா பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் 1951, அதுவே இன்றைக்கி 33 மில்லியன், அதுவும் கிட்டத்தட்ட 2 மடங்கு ஏறி இருக்குது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல மத்திய அரசுடைய நடவடிக்கைகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் இதை எதுவுமே காது கொடுத்து கேட்காம மக்கள் தொகையை அளவுக்கு அதிகமாக வளர விட்ட பங்கு செஞ்சது யூபி, பீகார் போன்ற மாநிலங்கள். அப்படியே தெற்கு பக்கம் வந்தீங்கன்னா தமிழகம், கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் பல நடவடிக்கைகளை எடுத்து மக்கள் தொகையை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இன்னைய வரைக்கும். ஆனால் அதிகாரத்தில் சரியாக வேலை செய்யாத உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு மக்களவை சீட்டுடைய எண்ணிக்கை மிக அதிகம். இதுவே சரியாக வேலை செய்த தென் மாநிலங்களுக்கு சீட்டுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா 2026ஆம் ஆண்டுக்கு உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுடைய மக்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கையை ஏற்றத்துக்காக பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. அதே தென் மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கம்மி பண்ணுறாங்க. இது எப்படின்னா, ஒரு கிளாஸில் நல்லா படிக்கிற ஒரு பையனுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரியும், அந்த கிளாஸில் ரொம்ப கெட்ட செயல்களை செய்கிற ஒரு அடங்காத பையனுக்கு முதல் பரிசு கொடுக்குற மாதிரியும், அதிகாரத்தை கொடுக்குற மாதிரியும். இதே நமக்கு தெரியுது, ஒன்றிய அரசு வடவர்களுக்கு ஒருதலை பட்சமாக செயல்படுது. அது ஏன் அப்படின்றத மேற்கொண்டு அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம்.